Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் ஒன்று கூட காணொளி மூலமாய் உங்களோடு கூட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் கர்த்தர் நமக்கு தானமாய் தயவாய் ஈவாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். Praise the Lord. ஆகவே வார்த்தைகளை கொண்டு நாம் நம்மை நிதானித்தறிந்து ராஜ்யத்துக்கும் வருகைக்கும் நாம் தகுதிப்பட ஆயத்தப்பட பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. நீங்கள் உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதால் சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறாதவராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. ஒரு வேத வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீஷர்கள் அனைவர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். Praise the Lord. அவருடைய சீஷர்கள். சீஷர்கள் என்றால் யார்? இயேசுவோடு கூட இருந்தவர்கள், அவரோடு கூட அப்பம் புசித்தவர்கள், அவரை பின்பற்றினவர்கள். மாத்திரமல்ல, அவர்கள் ஊழியம் செய்தவர்கள், அற்புதங்களை நடப்பித்தவர்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கண்ணார கண்டும் காதார கேட்டும். இங்கே நாம் வாசிக்கும் போது சீஷரில் அநேக அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும், நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். ஆத்மாவிலே ஒன்று கூட நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் நாம் அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று குறித்து பட்டணத்திலே 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை பின்பற்ற வேண்டும், அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவரை விட்டு பின்வாங்கி போகிறதற்கு அல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு வேறு 70 பேரை நியமித்து தான் போகும் சகல பட்டணங்களுக்கு முன்னே 2 பேராக கர்த்தர் 70 பேரை 2 பேரா அனுப்புனா எத்தனை குரூப்பா போறாங்க? 35 பிரிவுகளாய் பிரித்து கர்த்தர் அவர்களுக்கு முன்னாக தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். விதமாய் அனுப்பப்பட்ட சீஷர்கள் மொத்தம் 70 பேர். தன்னோடு கூட இருந்தவர்கள் 12 பேர். ஸோ மொத்தம் 82 பேர் சீஷர்களாய் இயேசுவுக்கு பின் சென்றவர்களாய் காணப்பட்டார். இங்கே நாம் பார்க்கிற போது இந்த சீஷர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அவர் தன்னை குறித்தே அவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு,
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் அந்த வார்த்தைகளை சொன்னபோது இதை கேட்டதான சீஷர்கள், இவன் தன் மாம்சத்தை புசிக்க கொடுப்பானா? இதை நாம் புசிக்க வேண்டுமா? இவன் இரத்தத்தை நமக்கு தருவாரா? அந்த இரத்தத்தை நாம் குடிக்க வேண்டுமா? இது எப்படி ஆகும் என்று சொல்லி 60ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது என்ன உபதேசம்? கடினமான உபதேசம் என்று சொல்லி, யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மாம்சத்தை புசிக்க வேண்டுமா? இரத்தத்தை குடிக்க வேண்டுமா? இது கடினமான உபதேசம் அல்லவா? இவன் தன்னுடைய மாம்சத்தை நாம் எப்படி புசிக்க முடியும்? இவருடைய இரத்தத்தை நாம் எப்படி குடிக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் உண்டா என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே மாம்சீகப்படி அவர்கள் யோசித்து அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகத்தக்கதான சூழ்நிலையிலே கடந்து வந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இது கடினமான உபதேசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடினமான உபதேசம் என்று சொல்லி இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? அதை விட்டு நீங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த சீஷர்களுக்குள்ளே ஒரு விதமான வார்த்தை என்னவென்றால், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆதலால் அவர்கள் வந்து தன்னை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனித்திருக்கும்படியாய் அவர் மலையின் மேல் ஏறினார். ஆனால் ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த சீஷர். ஏனென்றால் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்த கர்த்தர், 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு போஷித்த கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவர் நமக்கு ராஜாவாய் இருந்தால் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஆகார பஞ்சம் இராது. மாத்திரமல்ல, நமக்கு எந்த குறைவும் காணப்படாது. ஆகவே இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தால் நாம் அந்த ராஜரீகத்தை, ராஜா பதவியை, மந்திரி பதவியை நாம் என்ன செய்வோம்? சரி என்று ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அவன் வந்த நோக்கம் இந்த லோகத்தை ஆளுகை செய்யும்படியாய் அல்ல. மாத்திரமல்ல, அவர் ராஜாவாக வேண்டும் என்கிற எண்ணமும் அவருக்கு இல்லை. அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிதா இவரை எங்கே அனுப்ப சித்தமாயிருக்கிறாரோ அங்கே எல்லாம் இவர் போய் சுவிசேஷம் சொல்லுகிறவராய், கட்டுண்டவர்களை அவிழ்க்கிறவராய், நுகத்தடிகளை முறிக்கிறவராய், பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவானவர் குமாரனுக்கு காண்பிக்கிறது எதுவோ அதையே அன்றி அவர் எதையும் தாமாய் செய்கிற தேவன் அல்ல என்று இதை யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். சுய சித்தம் நிறைவேற்றுகிறதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வரவில்லை. அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிற போது அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எம்மாவூர் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஓ இயேசுவே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆயிற்று. காணாமல் திரும்பி வந்து உயிரோடு இருக்கிறார் என்று தேவதூதனை தரிசித்தோம் என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த எம்மாவூர் சீஷர்கள் அவர்கள் துக்கத்தோடு கடந்து போனார். துக்கத்தோடு கடந்து போகிற வேளையில இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார். இந்த இயேசு இப்போது எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார். உயிரோடு எழுந்த இயேசு இந்த எம்மாவூர் சீஷர்களோடு கூட கடந்து போகிற போது அவர் கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமாய் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுகிற காரியம் என்ன? உடனே அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள். யூதனாய் இருக்கிறாரே, இவருக்கு ஒன்றும் தெரியாதவர் போல் கேட்கிறாரே, எருசலேமில் நடந்தவைகள் உமக்கு தெரியாதோ என்று சொல்லி இயேசுவின் இடத்திலே இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சொல்லிக்கொண்டு வருகிற போது இயேசு சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், அவர் பாடுபட வேண்டும், அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா? பிரைஸ் தி லார்ட். தீர்க்க தரிசன ஆகமங்களில் இருந்து இயேசு அவர்களுக்கு எடுத்து சொன்னார். ஆனால் அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? இவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர், ராஜாவாக வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எதிர்பார்த்ததன்படி அங்கே நடக்கவில்லை. அவர் இந்த உலகத்திலே அவர் மனு மக்களுக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார், தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், பிக்கும்படியாய் தன்னையே தந்தார். அவருடைய தலையிலே முள்முடியால் சூடப்பட்டது. 1 அடிகள் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். உழுகிறவனுடைய படைசால்களை கொண்டு உழுதது போல அவர்கள் என்னை உழுதார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உமிழ்நீருக்கும் அவமானத்துக்கும் தாடி மயிரை பிக்கிறதற்கும் அவர் தன்னுடைய முகத்தை மறைக்கவில்லை என்று ஏசாயா சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் அந்த இயேசுவை பிரதான ஆசாரியர்கள் கொலை செய்தார்கள், சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். இன்றோடு அவர் மரித்து 3 நாள் ஆயிற்று என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று சீஷர்கள் எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் நினைத்தபடி அல்ல, கர்த்தர் அவரை உயிரோடு எழுப்பினார். எழுப்பினது மாத்திரமல்ல, தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. இங்கே நான் பார்க்கிற வேளையிலே பின்வாங்கி போகிறதற்கு சில காரியங்கள் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை, தேவனை பற்றும் விசுவாசம் இல்லை, வசனத்திலே உறுதி இல்லை, உபதேசத்திலே அவர்கள் சாட்சியாய் இல்லை. இன்றைக்கு உபதேசம் என்று சொல்லுகிற போது அநேகர் அதை விரும்புகிறது இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் அவர்கள் நிலைத்திருந்து வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவார். இடரல் அடைவான்னு என்ன? சோர்ந்து போவார், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவனாய் காணப்படுவார். இந்த அதிகாரத்திலே பார்க்கும்போது கர்த்தர் ஓமைகளினாலே அவர் அவர்களோடு பேசினார். இங்கே நான் பார்க்கிற வேளையில வேர் இல்லாதபடி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அவருக்குள் வேர் கொள்ள வேண்டியது அவசியம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் மீதி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி. அவரை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? அவர் மேல் நாம் விசுவாசம் வைத்தோம். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அப்போ ஆரம்பத்திலே அவரை நாம் விசுவாசித்தோம், அவர் பேரில் நம்பிக்கை வைத்தோம். கிருபையினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் இலவசமாய். அப்படி பெற்றுக்கொண்ட விசுவாசம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் துவக்கினாரோ அந்த விசுவாசத்தை அவர்தான் முடிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கிக் கொண்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை துவக்கினார். ஆனால் வாழ்க்கையிலே பலவிதமான இடர்பாடுகள் வரலாம். நம்மை சுற்றி பாரங்கள், இல்லாவிட்டால் பாவங்கள். 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ஒன்று பாரம், மற்றொன்று பாவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாரத்துக்கும் பாவத்துக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்காதபடி விசுவாசத்தை துவக்கின இயேசுவையே நோக்கிக் கொண்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். ஹல்லேலூயா. விதைக்கிறவன் புறப்பட்டு போனான். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, அவைகளை ஆகாயத்து பட்சிகள் பட்சித்து போட்டது. சில விதைகள் கற்பாறையிலே விழுந்தது, அது வேர் கொள்ளக்கூடாதபடிக்கு பாறை அதற்கு தடையாய் இருந்தது, அது பலன் கொடுக்க கூடாமல் போயிற்று. இப்போது நாம் வாசித்த வேதத்திலே அந்த வசனமானது மணல் பகுதியிலே அங்கே வேர் கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் அதிலே நிலை நிற்கக்கூடாதபடி பலவிதமான உபத்திரவங்கள், சோதனைகள் வந்தபோது அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உபதேசத்தை நாம் ஸ்டெடியாய் உறுதியாய் இருப்போமானால், கற்றுக்கொண்டது எதுவோ அதிலே நீ நிச்சயத்திரு என்று பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இது கடினமான உபதேசம். ஆனால் நாங்களாம் என்ன கிறிஸ்தவர்கள், பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் என்றால் என்ன பொருள், எப்படி அவர்கள் பேர் வந்தது என்பதை அவர்கள் அறியாதபடி இன்றைக்கு உலகத்தோடு உலகமாய் இருக்கத்தான் விரும்புகிறார்களே தவிர சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லாதபடி காணப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உபதேசம் மிக அவசியம். இன்றைக்கு அடிப்படை உபதேசம் அஸ்திவாரம் இல்லாததினாலே இன்றைக்கு அநேகர் நிலை நிற்கக்கூடாதபடிக்கு, வேர் கொள்ளக்கூடாதபடிக்கு அநேகர் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறார். அந்த சீஷர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கடினமான உபதேசம். அதுதான் சிலுவையின் உபதேசம். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபதேசம் மிக அவசியம். நமக்கும் இயேசுவுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். நமக்கும் அவருக்கும் எப்போதும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் இருப்போமானால் அவருக்கு கொடிகளாய் இருப்போம். அவருக்கு கொடிகளாய் அவரை சார்ந்து நாம் ஜீவிப்போமானால் நமக்குள் கனி உண்டாகத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செடி என்று வைத்தால், கொடி என்று காணப்பட்டால் நிச்சயமாய் கனி கொடுக்க வேண்டும். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாடல் பாடுவேன். ஓ, என் நேசருக்கு மகா செழிப்பான தோட்டம் ஒன்று உண்டு. அதை வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தான். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. இப்ப யார் ஏமாந்து போனா? திராட்சை தோட்டக்காரர். உங்களையும் என்னையும் நற்குல திராட்சை செடியாகத்தான் கர்த்தர் வைத்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் நற்குல திராட்சை செடி, மகா செழிப்பான ஒரு தோட்டம். அதில் இருக்கிற எல்லா கற்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி வேலி அடைத்து நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதை நம்பி ஒரு கோபுரத்தையும் ஏற்படுத்தி ஆலையையும் உண்டாக்கி நல்ல கனி தரும் என்று காத்திருந்தார். யோசித்து பாருங்கள், அது நல்ல கனி, அது காய்த்து வரும்போது பச்சையாக இருக்கும். அதுக்கு அந்த செடியிலே இருந்து அது வளர்ந்து அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டு அது திரட்சி ஆகிற போது அதில் வேதம் என்ன சொல்லுகிறது? நற்குல திராட்சை செடி என்ன கொடுக்க வேண்டும்? நல்ல கனிகளை கொடுக்கும் என்று அவன் எதிர்பார்த்தான் தோட்டக்காரன். ஆனால் அவைகளோ கெட்ட கனிகளை கொடுத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பான கனிகளை அது கொடுத்த போது திராட்சை தோட்டக்காரன் சந்தோஷப்படுவாரா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறாய்? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் விட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கோடாரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை எதற்காக தம்முடைய ஜனமாய் வைத்திருக்கிறார் என்றால், நீ நற்கனி கொடுக்க வேண்டும், நல்ல கனி தர வேண்டும், திரட்சியான கனிகளை கொடுக்க வேண்டும், ரசம் நிறைந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கனியிலே, திராட்சை பழத்திலே ரசம் உண்டு. அதை சேதப்படுத்தாதே என்று வேதம் சொல்லுகிறது. உனக்குள்ளே ஒரு ரசம் உண்டு. அந்த ரசம் அது சுவையுள்ளதாய் இருக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு கசப்பை கொடுக்கிறதாய் இருக்கக்கூடாது. அந்த திராட்சை தோட்டக்காரன் அந்த கனிகளை பறித்து அவன் புசித்த போது அது கசப்பான கனிகளை கொடுத்தது.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் துக்கப்படுகிறான். இந்த தோட்டத்துக்காக நான் செய்யாத வேலைகள் ஒன்றும் இல்லை. இதை நம்பி ஒரு ஆலையையும் வைத்தேன், ஒரு கோபுரத்தையும் கட்டினேன், நற்குல திராட்சை செடியாய் நினைத்து இதை நான் நாட்டினேன். ஆனால் இவைகளோ கசப்பான பழங்களை கொடுத்தது என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நல்ல கனி கொடுக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப கனி கொடாத கொடியை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை அறுத்து போடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அறுத்து போடுகிற கொடியாய் நாம் காணப்படக்கூடாது. அதில் நாம் வாசிக்கும் போது 15ஆம் வசனம், இல்லை மன்னிக்கணும், 5ஆம் வசனம், நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியான நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருப்போம். ஆனால் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்மை பார்க்கிற போது இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள், தேவனுடைய ஜனம், கிறிஸ்தவர்கள். அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், பிரார்த்தனை பண்ண மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்கிற சாட்சி கடந்து கீழே வாசிக்கும் போது, வாசிகள் 6ஆம் வசனம், ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல எரியுண்டு போவார். நம்ம நினைக்கிறோம், நான் இயேசுவோடு கூட தான் இருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் அவருடைய ஜனம் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். தன்னைத்தானே நிச்சயிக்கொள்ளுமா தவிட்டு கொலக்கட்டை? நீ தவிட்டு கொலக்கட்டையா? பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்மில் நாம் மேன்மை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவரே அல்லாமல் நாம் தனித்து நின்று கனி கொடுக்க முடியாது. நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரை சார்ந்து இருக்க வேண்டும், அவரை நம்பி இருக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை சார்ந்து ஜீவிப்போம். உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடைய யாவரும் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துக்குள் சேர்த்துக் கொள்வீர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அவரையே நம்பி நாம் ஜீவிப்போம். கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். கனி கொடாத கொடியை அவர் என்ன செய்வார்? அறுத்து போடுவார். அப்ப அறுத்து போட்ட கொடி அது எரியுண்டு போ. எரியுண்ட கொடி உலர்ந்து போ. அந்த உலர்ந்து போன கொடிகளை ஒன்றாய் சேர்த்து அது அக்னியிலே சுட்டெரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கனியற்ற வாழ்க்கை செய்வோமானால் அது உடைய வாழ்க்கையின் பின்மாற்றத்தை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் எல்லாவித நீடிய சாந்தத்தோடு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணு. இவைகளை கேட்கக்கூடாதபடிக்கு செவிக்கணும் உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற திரளான போதகர்களை சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகும் காலம் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் இந்த காலம். ஒரு உபதேசம், ஒரு சத்தியம், ஒரு வார்த்தை, ஒரு வசனம், உபதேசம் என்று சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயம் உனக்கு இல்லை. அப்படி இல்லாவிட்டால், இந்த போதகர் இல்லாவிட்டால் இன்னொரு போதகர் என்று சொல்லி நீ வேறு போதகர்களை தேடி கடந்து போவாய். ஆனால் அது
உனக்கு ஏற்ற உபதேசம் கொடுக்கிற ஊழியக்காரனாய் இருந்தால் உனக்கும் ஐயோ அவனுக்கும் ஐயோ. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களில் கள்ள போதகர்கள் தோன்றுவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். அவர்கள் உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து போடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலேயே 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து, ஹல்லேலூயா, தேமா அவன் பவுலோடு கூட இருந்தவன். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் எதை விட்டு கடந்து போனான்? என்னை விட்டு பிரிந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தின் மேல் ஆசை வைத்து உலகத்துக்கு பின்னாடி போவானே, ஆனால் உலகத்தின் சிற்றின்பங்கள் அவர்கள் அதிலே சாய்ந்து உபதேசத்திலே நிலை நிற்கக்கூடாதபடி, வசனத்தின்படி நடக்கக்கூடாதபடி, உபதேசத்திலே நிலைத்திருக்கக்கூடாதபடி இன்றைக்கு அநேக பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுவார். ஒருவன் பின்வாங்கி போவானேயானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. Praise the Lord. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ என்னை விட்டு என்ன செய்தாய்? பின்வாங்கி போனாய். என் கை உனக்கு விரோதமாய் இருக்கும். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னை விட்டு என்ன செய்தாய்? பின்வாங்கி போனாய். உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய கிரியைகளை நான் பார்க்கிற போது அதை நான் பொறுத்து 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 நான் இளைத்து போனேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாலமோன் சொல்லுகிறார், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான் என்று சாலமோன் கடிந்து கொள்கிறவனாய் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பின்வாங்கி போகிறவருக்கு அல்ல, நாம் தேவனுக்கு பயந்து இருப்போம், கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிப்போம். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆனபடியால் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தக்கதான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்து இருக்க கடவோம். ஹல்லேலூயா. அவருடைய பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. ஏன்னா அவர் பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ள தேவன், மனதுருகுகிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் அதே வேளையில் அவர் பொறுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதா இது கடினமான உபதேசம் என்று சொல்லி பின்வாங்கி போகாதபடி சிலுவையின் உபதேசத்துக்கு தோள் கொடுக்கிறவர்களாய் கர்த்தருக்கு பயந்து நாம் இருப்போம். அப்படி நாம் இருப்போமானால் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அநேகரை தேவனுக்கு நேராக நடத்த உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை அல்லாமல் அவர் எதையும் தாமாய் செய்கிற தேவன் அல்ல. ஆகவே அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பொறுப்பினை நீங்கள் உணர்ந்து சிலுவையின் உபதேசத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் உபதேசிப்பீர்களானால், மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிப்பீர்களானால், அவரில் நிலைத்திருப்பீர்களானால், நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், நீங்கள் அவருக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அவருடைய சீஷர்கள் என்றார் அவருடைய கற்பனைகளையும் உபதேசங்களையும் சட்டதிட்டங்களையும்
நாம் கை கொண்டு நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் செபிப்போம். அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உலகத்திலே சாட்சிகளாய் வைத்திருக்கிறீர், வெளிச்சமாய் வைத்திருக்கிறீர், பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, நாங்கள் வெளிச்சமாயும் உப்பாயும் உண்மையிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட கத்திருக்கிறவர்களால் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, இது கடினமான உபதேசம் என்று வசனத்தை விட்டு விடாதபடி வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். உம்முடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதால் ஆண்டவருடைய வசனத்தின் பாதையிலே நடக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உமக்குள்ளாய் வாழ்ந்து பெறுக, கனி கொடுக்க சாட்சியாக இருக்க, ராஜ்யத்துக்கும் வருகைக்கு தகுதிப்பட ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக.